ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் கர்த்தர் தாமே தன்னுடைய பூமியிலே தேவன் நியமித்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் வளர்ந்து குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது சிலுவையின் பாடுகள் மூலம் மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக அக்கிரமம், பாவம், நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மக்களை மீட்டெடுப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த சிலுவையிலே அவர் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். அதற்கு முந்தின 6 நாட்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் தான் இந்த குருத்தோலை என்று சொல்லப்படுகிற இந்த சம்பவம். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் பூமியில் இருந்த நாட்களில் நடந்த சில முக்கியமான கடைசி நாட்களாக அல்லது கடைசி விஷயங்களாக நடந்தது. எல்லாரும் மரித்த பின்பு இறுதி ஊர்வலம் போவார்கள். ஆனால் இவர் உயிரோடு இருக்கும் பொழுது இறுதி ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுதான் கழுதையின் மேல் அவர் பவனியாக ஊர்வலமாக போகிறார். எதற்காக? சிலுவையிலே மரிக்கப் போகிறோம் என்கிறதான அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறுதியாக ஒரு ஊர்வலம் நடைபெறுகிறது. அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் எப்பொழுதுமே வேதனையோடு, பாடுகளோடு, கஷ்டங்களோடு போகிற சூழ்நிலையில அழுது கொண்டுதான் போவார்கள். ஆனால் இங்கே ஒரே சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? அநேக நூற்றாண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதர்களை மீட்டெடுக்க இந்த உலகத்தில் 1000 வழிமுறைகள், பல வகையான காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு முயற்சி செய்தும் பூரண விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு, தேவனால் அனுப்பப்பட்டு இந்த பூமியில வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பும், சாபத்திலிருந்து விடுதலையும், இன்னும் அவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து பூரணமான ஒரு விடுதலையும் சந்தோஷமும் கொடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டம் தான் இந்த ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் சந்தோஷப்பட்டதாக பார்க்கிற ஒரு விஷயம் இங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று புகழ்ந்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அங்கே அவரை வாழ்த்துகிறதை, மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் பூமியில் இருந்த நாட்களில் கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4-5 வசனங்களில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் முழு பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற, முழு உலகத்தினுடைய அக்கிரமத்தையும் சுமந்து தீர்க்கிற, நோய்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு முன்பு அவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை அங்கே அடைந்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு மகிழ்ச்சியான காரியம் அல்ல சிலுவையில் மரிப்பது, மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. அத்தனை பாடுகளையும் அத்தனை துன்பங்களையும் அவர் சகிக்க வேண்டுமானால் எவ்வளவு வேதனைகள் இருக்கும். ஆனால் அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு காரணம் என்ன? இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளவும், பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், அவர் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ளவும் இந்த வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா வேதங்களும் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறதுனால வேதத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி அவர் பலியாகும்படியாக வந்தார். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் மூலமாக விடுதலை அடைகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
வேதத்திலே இன்னொரு ஒரு வசனம் இருக்கிறது, இந்த அருமையான விலையேற பெற்ற வாய்ப்பை வீணடித்த, அதை விசுவாசியாமல் அதை நம்பாமல் போனவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் ஒரு மனிதனுக்கு தண்டனை உண்டு. அதே போல மனிதனை படைத்த பரலோகத்தின் தேவனானவர் இந்த பூமியிலே நாம் மீட்படையவும் விடுதலை அடையவும் பாவ மன்னிப்பு பெறவும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதை புறக்கணித்து தள்ளுகிறவர்களுக்கு கட்டாயமாக நியாய தீர்ப்பு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த அருமையான நல்ல நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு போகும் முன்பதாக இந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஊர்வலத்தில் பங்கேற்றார். அந்த நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. கடைசியாக அவர் கண்ணீர் விட்டு அழுகிறதை இந்த பகுதியில பார்க்கிறோம். கடைசியாக அவர் ஜனங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த குருத்தோலை ஞாயிறிலே அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக ஒரு வசனம் இருக்கிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. எத்தனையோ பேர் அனுப்பணும். மோசையை அனுப்பினார், எலியாவை அனுப்பினார், எத்தனையோ தேவ மனிதர்கள் பூமிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது போல அவர்கள் வந்து நிறைவேற்றாமல் போய்விட்டார்கள். அந்த பணியை பூரணமாய் திருப்தியாய் செய்யவில்லை. ஆனால் இயேசு இந்த இடத்துக்கு வரும் பொழுது இனி கவலையே கிடையாது, எல்லாமே முடிந்து விட்டது. எப்படி ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு மனிதன் யாருமே கிட்ட வர முடியாத அளவிற்கு வேகமாக வந்து விட்டால் அவர் கோட்டை தொடவே வேண்டாம், அதற்குள்ளாகவே அவரை சார்ந்தவர்களுக்கு எப்படி பூரிப்பு உண்டாகுமோ, அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகவே இல்லை. ஆனால் பரலோகத்திலே தெளிவாகிவிட்டது, கட்டாயம் இவர் முடித்து விடுவார், இவர் இந்த காரியத்தை நிறைவேற்றி விடுவார் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு வந்தது. அதுதான் இங்கே பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். யாருமே மீட்டெடுக்க முடியாத மனிதர்களுக்கான வெளியேற பெற்ற விடுதலை கொடுக்க முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார், கட்டாயம் செய்து விடுவார் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு வந்தது. கண்மான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இதுபோல துக்கங்களையும் பாடுகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் தோல்விகளையும் மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் வருத்தங்களையும் பார்க்கிறதான இந்த நிலையை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்க அந்த பூமிக்கு வந்தார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கட்டாயம் உங்களுக்கு விடுதலை உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் கட்டாயம் உங்களுக்கு அவர் விடுதலை தருவார், உங்களை மீட்டெடுப்பார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அத்தனையும் அவர் உங்களை விட்டு நீக்கி பூரண ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக மாறும். ஆகியால் அன்பிற்குரியவர்களே, இந்த பரலோகத்தில் இருந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்திலும் ஒரு சமாதானம் வரட்டும் என்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இந்த அருமையான நல்ல நாளிலே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த விசேஷத்த நாளை கடைசியாக கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரிக்க போக முன்பதாக நடந்த அந்த ஒரு விசேஷத்த பவனி ஆண்டவரே எப்படி மக்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதே போல இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருப்பீர்களாக.